ஏற்படுத்தியிருக்காங்க? புரிஞ்சிச்சிங்களா? இன்னைக்கு ஒரு லேவியர் பத்தி நம்ம எடுக்க போறோம். சரியா? ஒரு குட் லவ் அண்ட் சமாரியர் பத்தி நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். இன்னைக்கியோட சாப்டர் அதுதான். ஒரு சமாரியன், அவரை பத்தி யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல சமாரியர் பத்தி யாருக்கு தெரியும்? பைபிள்ல இருக்கு, தெரியுமா? சரி, அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரிங்களா? அவரு இப்போ நல்ல சமாரியன் அப்படின்னா யாரு குறித்து இருக்கோம்? ஒரு நல்ல மனுஷனை குறித்து தான் நம்ம ஒரு சமாரியன் பத்தி நம்ம பேச போறோம். அவருன்னா ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? உதவி செய்யணும். ஆனா நம்ம லேயர் பத்தி இப்ப நம்ம பேசலாம். சரிங்களா? 3 பேரு அவரு சாட்சி கொடுக்குவாங்க. சரியா? ஒருத்தர் ஒரு மனுஷன் அடிபட்டு அந்த இடத்துல விழுந்திருப்பாரு ஒரு ரோட்டு ஓரத்துல. ஆனா இங்க பாக்கணும், எல்லாம் ரோட்டு ஓரத்துல நின்று போதோ இங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நான் உங்களை கேட்குவேன் கேள்வி யாருன்ட்டு. சரிங்களா? சரி, இங்க பாருங்க. நான் நெக்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்கும் போது நீங்க சொல்லணும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு. சரியா? சரி, 3 பேர் குறித்து இதுல இருக்கு. 3 பேர்ல ஒருத்தரை பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் ஒரு அடிப்பட்ட மனுஷன். அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருந்தாரு. அப்போ அந்த இடத்துல திருடனுங்க அவர் அடிச்சு போட்டு அந்த சட்டைகள் எல்லாம் கிழிச்சு அவரை காயப்படுத்தி ஒரு ரோட்டு ஓரத்துல போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆச்சாரியர் வராரு. என்ன பண்றாருன்னா ஒரு ஓரமா அவரை பார்த்துட்டு ஒரு ஓரமா இப்படி தள்ளி போயிடுறாரு. எங்க போறாரு? ஆலயத்துக்கு போறாரு. ஆனா அவர் தேவன் மனுஷன். ஆலயத்துக்கு போய் கர்த்தரோட வார்த்தைகளை சொல்ல போறாரு. ஆனால் அவர் உதவி செய்யல. ஒரு ஓரமா தள்ளி அப்படியே நடந்துட்டே போறாரு. அப்ப இன்னொருத்தர் வராரு. யார் வராரு? இன்னொருத்தர் லேவியர் வராரு. லேவியர் வரும்போது அவரும் என்ன பண்றாரு? பார்த்துட்டு அடிப்பட்ட மனுஷனை பார்த்துட்டு அப்படியே தள்ளி ஓரமா அப்படியே போறாரு. அவரும் எங்க போறாரு? ஆலயத்துல வார்த்தைகளை சொல்ல போதிக்க போறாரு. ஆனா அவங்க மனசுல என்ன இல்ல? இறக்கம் இல்ல. ஒரு மனுஷன் அடிபட்டிருந்தா அந்த இடத்துல இறக்கம் இல்ல அவங்களுக்குள்ள. ஆனா சமாரியர் அந்த சைடு போகும்போதோ அந்த மனுஷனை பார்த்து அடிபட்டிருக்கிற மனுஷனுக்கு கிட்ட போய் உதவி செய்து அவர்கிட்ட இருக்கிற எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவருக்கு குடிக்க வச்சு எண்ணெய் அடிப்பட்ட இடத்துல எல்லாம் பூசி அவர் எந்த வாகனத்துல கொண்டு போனார்? அவங்கள டாங்கி. ஏசப்பா எதுல வந்தாரு? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? டாங்கிய மதிக்கிறது இல்ல. ஆமா தானே? டாங்கி யாருன்னா மதிக்கிறீங்களா? மதிக்கிறது இல்ல. வீட்டுல என்ன பண்றாங்க? திட்டினா என்னன்னு சொல்றாங்க? போயிட்டு கழுதுங்களை மேய்ங்க, படிக்கிறதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன திட்டுறாங்க? கழுதையை வச்சு நம்ம திட்டுறாங்க. ஆனா அந்த கழுதைக்கு இருக்கிற ஏசப்பா யாரு மேல போனாரு? அந்த கழுதை மேலதான் போனாரு. எந்த கழுதையை நம்ம தூசிக்கிறோமோ, எதை நம்ம ஒதுக்குறோமோ, அப்போ அந்த கழுதை என்ன பண்ணுது? அந்த கழுதை மாதிரிதான் நம்மளும். நம்ம கழுதையை நம்ம மதிக்கிறது இல்ல. ஆனா ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கழுதைன்னு சொன்னா நம்ம தான் உயர்த்துவார் ஏசப்பா. நம்மளதான் உயர்த்துவாங்க. ஏசப்பா கழுதை மேல தானே வந்தாரு. இன்னைக்கு கழுதைக்கு தானே மரியாதை. ஆமா தானே? கழுதைக்கு தான் மரியாதை. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த கழுதை மேலே அந்த அடிப்பட்ட மனுஷனை சமாரியன் எடுத்துக்கொண்டு போய் ஒரு இதுல வைக்கிறாரு. எங்க மண்டபத்துல அந்த இடத்துல அவருக்கு தேவையானது சாப்பாடு, மருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை அனுசரிச்சு அவரை பாதுகாத்து கொள்றாரு. வராது நாள் அவர் வேலைக்கு போக வேண்டியது இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கிட்ட இவரை பார்த்துக்குங்க, இவரை பார்த்து இவருக்கு தேவையானதை நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 வெள்ளி காசை கொடுத்து அவர்கிட்ட என்ன சொல்றாங்க? நீங்க அவரை பார்த்துக்குங்க, அதிகமாய் செலவு செய்தால் நான் திருப்பி வரும்போதோ நான் உங்களுக்கு அது தரேன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்க? ஒருத்தரும் உதவி செய்யறது இல்ல. அடிபட்டாலும் சரி, அவங்க துன்பத்துல இருந்தாலும்
பண்றோம்? பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். போறோமா இல்லையா? போறோம். போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது இல்ல. யார் கீழே விழுந்தா என்ன, யாருக்கு ஆக்சிடென்ட் ஆனா என்ன, யார் கஷ்டத்துல இருந்தா என்ன, கரெக்ட் தானே? யாருக்கும் உதவி செய்யறது. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு சமாரியன் போல நீங்க இருக்கணும். உதவி செய்யணும் ஜனங்களுக்கு. சரிங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புரிஞ்சுச்சா? கர்த்தருக்கு மகிமை.